ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி வே டு சிம்பிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜாவா. ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவானா என்னது அப்படின்னு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஜாவா. இன்னைக்கு இந்த சேனலில் என்னென்னலாம் வரும்னா ஜாவா ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்று கூட தெரியல, எனக்கு ப்ரோக்ராமிங்னா எனக்கு நாலேஜே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே, இல்லாட்டினா ப்ரோக்ராமிங் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஓகே. எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காதுன்னா உங்களுக்கு அது புரியாமல் இருந்திருக்கும், யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாமல் இருந்திருக்கும், அதனால தான் உங்களுக்கு அது பிடிக்காம இருந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுல என்ன இருக்குன்னா, நான் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு இன்னும் பிடிக்கலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க இந்த மாதிரி இன்னும் சேஞ்ச் பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்க போற இப்ப டாபிக் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஜாவா. இதுல ஃபர்ஸ்ட் ஜாவானா என்னது அப்படின்னு நம்ம என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் ஜாவா? ஜாவா இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் லெட்ஸ் யூ ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் எ கம்ப்யூட்டர் டு ஃபாலோ. இட்ஸ் லைக் டெல்லிங் எ ரோபோட் வாட் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, சில பேர்த்துக்கு இங்கிலீஷ் இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்க டெஃபினிஷன்ஸே புரியாது. அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ நான் தமிழில் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன்னா, அதாவது உங்ககிட்ட உரையாடுறேன். அந்த உரையாடலை நான் என்ன பேச வரேன்ட்டு உங்களுக்கு புரியுது. அதுவே நீங்கள் என்கிட்ட பேசும்போது என்ன பேசுறீங்கன்ட்டு எனக்கு புரியும். இதுவே நம்ம இப்போ கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம பேசணும். இப்போ கம்ப்யூட்டர் கிட்ட நான் இப்போ தமிழில் பேசினேன்னா அதுக்கு புரியுமா, இல்லாட்டினா தமிழில் டைப் பண்ணால் அதுக்கு புரியுமா? கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் இருக்கு, அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணுன்றதுனால இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது ஜாவா வேற, ஜாவா ஸ்கிரிப்ட் வேற. இது வேற வேற லாங்குவேஜ், அதுக்கு வேற வேற பேசுற மொழி டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது ஹிந்தியும் தமிழும் ஒன்னாகுமா? ரெண்டுத்துக்கும் இப்ப தும்ஞாம் நாம் கியா ஹே அப்படின்னா அதுக்கு வார்த்தை வேற, ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். தமிழ் அதே மாதிரி கேட்டோம்னா ஸோ அதே மாதிரி தான் ஜாவால இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை எழுதுறோம், கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்ட்டு. அதாவது நான் சிம்பிளா சொல்லணும்னா, நான் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட், அதாவது பேசணும். அது எப்படி பேசுறேன்னா ஜாவாவை யூஸ் பண்ணி பேசுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எந்திரன் படம் பார்த்துருப்போம், 2.0 படம் பார்த்துருப்போம். அது சிம்பிளா அந்த ரோபோவை எடுத்துக்கோங்க. அந்த ரோபோக்கு தமிழ்ல தெரியும்னு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு வசீகரன். இப்ப நான் அந்த ரோபோவை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வசீகரன் என்ன பண்ண சொல்லுவாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. நீ டிவியை போடு அப்படின்னு சொன்னோடனே அது டிவி எடுத்து போட்டுரும். அடுத்து டிரைவிங் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகி எனக்கு டிரைவ் பண்ணு. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க அது நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பிரெயினை யூஸ் பண்ணி, அதுக்கு பிரெயின் என்னன்னா ப்ராசஸர், அந்த பிரெயினை யூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டா தருது. ஓகே, இதுல எப்படியெல்லாம் நம்ம உள்ள ப்ரோக்ராம் போடும்போது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு இன்னைக்கு நம்ம தியரியா பார்ப்போம். அடுத்து போக போக ப்ரோக்ராமிங் போட்டு நல்லா ஃபன்னா ஜாலியா படிச்சு கொண்டு போவோம். அடுத்து செகண்ட் ஸ்லைட்ல என்ன போட்டிருக்கேன்னா, அதாவது நான் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இருக்கு. ப்ரோக்ராம்ன்றது என்ன பண்ணும், நான் இப்போ கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்க, படம்லாம் பார்த்துருக்கீங்களா, லேப்டாப்ல ப்ரோக்ராம் டைப் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்னா, நம்ம போட்ட ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும். கம்பைல்னா என்னது அப்படின்னா, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு வேலை. அது அந்த கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா பைட் கோடா மாத்துது. அதாவது நம்மளுக்கு புரிஞ்ச ஜாவா ஸ்கிரிப்டை
லேப்டாப்ல எழுதுறோம், அது வந்து கம்பைல் ஆகுது, கம்பைல் ஆகி பைட் கோடா மாறுது. பைட் கோட்னா என்னதுடா நீங்க சொல்றீங்க, பைட் கோட்னா என்னது அப்படின்னா 0 அண்ட் 1s தான் பைட் கோட். 0 அல்லது 1 வந்து பைட் கோட். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டருக்கு வந்து 0 அண்ட் 1s மட்டும்தான் அதுக்கு தெரியும். இப்ப நம்மளுக்கு 10ன்னு தெரியுதுல, இதுவே கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ராசஸர் வந்து என்ன 10 வந்து 10ன்னு தெரிஞ்சுக்காது. அதுக்கு வந்து 0 1 0 0 1 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். இப்ப வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தனியா அதுக்கு வந்து 0 0 0 1 0 0 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம எழுதுற ப்ரோக்ராம அதுக்கு புரியிற லாங்குவேஜ் பைட் கோடா ஃபர்ஸ்ட் மாத்துது. அடுத்துக்கப்புறம் ஜேவிஎம் போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னா, இப்ப விர்ச்சுவல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப விஆர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னது, நம்ம வந்து பார்ப்போம், தொட முடியாது, உணரதான் முடியும். அந்த அந்த காகுல்ஸை மாட்டிக்கிட்டோம்னா அதை உணரதான் முடியும், பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் ஜேவிஎம்ன்றது, அது ஒரு விர்ச்சுவல் மிஷின். அதை பார்க்க முடியாது, சாரி உணர தொட முடியாது, ஆனா அதை உணர முடியும். அது எதுலலாம் இருக்கும், விண்டோ, மேக் ஓஎஸ், லினக்ஸ் இதுலலாம் இருக்கு. ஓகேங்களா? அத வந்து ஜேவிஎம் வந்து என்ன பண்ணுன்னா மிஷின் கோடா மாத்தும். அந்த மிஷினுக்கு தெரியற மாதிரி மிஷின் கோடா மாத்தும். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் மாறுது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம், அது கம்பைலர் ஆகுது, அதுல இருந்து பைட் கோட் மாறுது, அந்த பைட் கோட வந்து ஜேவிஎம் குள்ள போகுது, அந்த ஜேவிஎம் வந்து மிஷின் கோடா மாத்துது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இது வந்து ஒரு ஜஸ்ட் தியரி பார்ட், ஜஸ்ட் நாலேஜா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து போக போக நம்ம ப்ரோக்ராமிங் போடலாம். அடுத்து என்னன்னா, இது என்ன புதுசா இருக்கு, பாக்ஸா நீங்க போட்டிருக்கீங்க, இது என்னன்னே புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தியரியா நாலேஜ் வச்சுக்கோங்க. நம்ம போக போக இதெல்லாம் என்ன அது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிளிக் ஆக ஆரம்பிக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவுட் ஆஃப் பாக்ஸ் பாருங்க, அதாவது ஒரு கிரே கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து ஜேடிகேன்னு போட்டிருக்கு. ஜேடிகேனா என்னது, ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகேங்களா? அந்த அந்த பாக்ஸுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, ஜேஆர்இ இருக்கு, டெவலப்மெண்ட் டூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சரி, ஓகே. இப்ப ஜேஆர்இ அப்படின்னா இருக்குன்னா, அதாவது ஜேடிகே உள்ள ஜேஆர்இ இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஜேஆர்இனா என்னதுன்னா, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னா என்னதுன்னா, அது என்னன்னு டெஃபினிஷன் சொல்றேன். சும்மா இப்ப இதுக்குள்ள இது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்கு அப்படின்னு மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஜேஆர்இ வந்து ஒயிட் கலர் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, ஜேவிஎம் இருக்கு, லைப்ரரி இருக்கு. ஜேவிஎம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின், அதோட லைப்ரரிஸ்ன்னு இருக்கு. லைப்ரரிஸ்னா நம்ம காமனா நமக்கு தெரியும். இப்ப லைப்ரரின்னு போயிட்டோம்னா ஒரு செட் ஆஃப் புக், நிறைய புக் இருக்கும், நம்மளுக்கு தேவைன்ற புக்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ராம எடுத்துக்கோங்க. ராம வந்து ஆல்ரெடி அவன் வந்து ரொம்ப அதிகமா பேசுவான், சேட்டை பண்ணுவான், இந்த மாதிரி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சும்மா ராம் மட்டும் எழுதுனேன்னா, அவன் சேட்டை பண்றது இதெல்லாம் ஏற்கனவே நான் பின்னாடி எழுதியிருக்கேன். அதை வந்து இப்ப ராமன் எப்ப நான் சொல்றேனோ அப்பெல்லாம் அவன் சேட்டை பண்ணுவான், எழுதுவான்ட்டு டக்குன்ட்டு இதுல வந்துடும், நம்ம ப்ரோக்ராம் போடும்போதே வந்துடும். அந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம் போட போட இது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிளிக் ஆகும். அதனால இது புரியலையே என்ன சொல்றீங்கன்ட்டு எதுவுமே கவலைப்படாதீங்க. சும்மா இதுனா இதுன்ட்டு நீங்களா ஒரு ஐடியாவா அசம்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் தியரி, இது இம்பார்ட்டன்ஸான தியரி. இன்டர்வியூலலாம் மோஸ்ட்லி இது அதிகமா கேட்பாங்க, இது தெரியாம போகக்கூடாது. ஸோ இப்ப புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போக போக உங்களுக்கு புரியும். ப்ரோக்ராம் போடும்போது ஓ இதுதான் இதுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிளிக் ஆகும். அடுத்து வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கிரே கலர் பாக்ஸ்ல வந்து ஜேடிகே அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்ப ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னா என்னது, ஜேடிகே இஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் யூஸ்டு டு டெவலப் ஜாவா அப்ளிகேஷன். இட் இன்க்ளூட், அதாவது ஜேடிகேனா என்னன்னா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் பண்ற கிட்டு, இதை யூஸ் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்
அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கலாம், வெப்சைட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி சம்திங் இதை வச்சு தான் பண்றாங்க அப்படின்றாங்க. இதுல என்னென்னலாம் இருக்கு? இட் இன்க்ளூட்ஸ், இதுக்குள்ளதான் ஜேஆர்இன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பார்த்தோம்ல அந்த அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்குள்ள, சாரி கிரே கலர் பாக்ஸ்க்குள்ளதான் ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்துச்சு. இதுக்குள்ளதான் இந்த ஜேஆர்இன்னு இருக்கு. இந்த ஜேஆர்இனா என்னன்னா ரன் டைம் என்வாயர்மெண்ட் அப்படின்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். அதுக்குள்ளதான் கம்பைலர் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அதாவது கம்பைலர்னா என்ன பண்ணும், நல்லா ஞாபகப்படுத்துங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பைலர் என்ன பண்ணும் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது நம்ம ப்ரோக்ராம் போட்டோம்னா கம்பைலருக்குள்ள போகும், கம்பைல் பண்ணும். கம்பைலர் வந்து என்ன பண்ணுது? பைட் கோட் இருக்கு. இந்த கம்பைலர் எதுல இருக்கு? ஜேடிகேக்குள்ள இருக்கு. ஓகே, டீபக்கர்னா என்ன? டீபக்கர்னா என்ன? டீபக்கிங்னா அதாவது ஒரு கூட டீபக் பண்ணும். பக்குன்னா என்னன்னா ஒரு மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் இல்லாம பண்றவன் தான் இந்த டீபக்கர். அடுத்து என்ன நல்லா இருக்குன்னா அதர் டூல்ஸ் நீட்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட் சச்சஸ் ஜாவா டெக் ஃபார் டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்ட்டா. இது உங்களுக்கு இன்னும் சொல்லியிருந்தா பிடிக்காது. டாட் கிளாஸ் இந்த மாதிரிலாம் மாறும். நான் போக போக இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜேஆர்இ, அதாவது ஜேடிகேக்குள்ள இருக்கிற ஜேஆர்இனா என்ன நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா ஜாவா ரியல் டைம் என்வாயர்மெண்ட். அப்படின்னா ஜேஆர்இ இஸ் எ பார்ட் ஆஃப் ஜேடிகே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜேடிகேவோட ஒரு பார்ட் தான் ஜேஆர்இ. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா லைப்ரரிஸ் இருக்கும், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்கும், அண்ட் அதர் காம்பனன்ட் டு ரன் அப்ளிகேஷன்ஸ் ரிட்டன் இன் ஜாவா. அதாவது ஜேஆர்இல என்னெல்லாம் இருக்கு? ஜேடிகேக்குள்ளதான் ஜேஆர்இ இருக்கு. இந்த ஜேஆர்இல என்னெல்லாம் இருக்குன்னா லைப்ரரிஸ் இருக்கு, ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு, அடுத்து நம்ம ரைட் பண்ற அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. இட் டஸ் நாட் இன்க்ளூட் டெவலப்மெண்ட் டூல் லைக் கம்பைலர் ஆர் டீபக்கர். இட் யூஸ்டு டு ரன் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கம்பைலரும் டீபக்கரும் எதுக்குள்ள இருக்கு? ஜேடிகேக்குள்ளதான் இருக்கே தவிர்த்து ஜேஆர்இல இல்ல. ஸோ அதனால சொல்றேன் டஸ் நாட் இன்க்ளூட். இதுக்குள்ள கம்பைலர் டீபக்கர் வராது. ஜேடிகேக்குள்ளதான் கம்பைலர் டீபக்கர் வரும். இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஜேவிஎம் இருக்கும், அடுத்து லைப்ரரிஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அதாவது ஜாவா அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து என்ன இருக்கு? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் நம்ம ஏற்கனவே ஒரு விஆர்னா எல்லாருக்கும் தெரியும், விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது உண்மையா இருக்கும், ஆனா விர்ச்சுவல் உண்மை கிடையாது. நம்ம வந்து பார்ப்போம், பிசிக்கலா இருக்காது, உணரதான் முடியும். நம்ம அந்த எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இது வந்து விர்ச்சுவல், அதாவது விர்ச்சுவல் மிஷின். அது வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், அதை வந்து பிசிக்கலா இருக்காது. ஜேவிஎம் இஸ் எ பார்ட் ஆஃப் ஜேஆர்இ. ஜேஆர்இயோட ஒரு பார்ட் தான் ஜேவிஎம். இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் ரன்னிங் த ஜாவா பைட் கோட். இது என்ன பண்ணுன்னா பைட் கோடை வந்து ரன் பண்ணும், ஜாவாவோட பைட் கோடை ரன் பண்ணும். பைட் கோட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் யோசித்து பாருங்க. பைட் கோட்னா எதுல இருக்கு? கம்பைலருக்கு அடுத்து பைட் கோட். பைட் கோட்னா என்ன சொன்னேன்? 0 and 1s. கம்ப்யூட்டருக்கு வந்து 0 and 1s மட்டும்தான் புரியும். ஸோ நம்ம எழுதின ப்ரோக்ராம 0 and 1s மாத்தும். அது எது மாத்துது? இந்த ஜேவிஎம் வந்து மாத்துது. ஓகே, ரன்னிங் பைட் கோட்ஸ், அதாவது அந்த பைட் கோடை ரன் பண்ணுது. அந்த ரன் பண்ணி என்னவா பண்ணுதுன்னு பார்க்கலாம். It converts byte code into machine code so that the applications run on any device or operations system. அதாவது இந்த பைட் கோடை வந்து என்னவா மாத்துதுன்னா மிஷின் கோடா மாத்துது. அதுதான் இந்த ஜேவிஎம்மோட வேலை. ஓகேங்களா? இந்த ஜேவிஎம்மோட வேலை என்னது? பைட் கோடை மிஷின் கோடா மாத்துது. பைட் கோடா நான் 0 and 1 சொன்னேன், அது வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி மிஷின் கோடா மாத்துது. இந்த ஜேவிஎம் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட்னா என்னது? இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? சுதந்திரமா இருக்கும். சுதந்திரமா என்னன்னா நம்மளுக்கு என்ன தோணுதோ எங்க வேணா எந்த இடத்துல வேணா நம்மளால போக முடியுது, அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? இப்ப ஜாவா இண்டிபெண்டன்ட்னா என்னன்னா மொத்தம் ஓஎஸ் நிறைய ஓஎஸ் இருக்கு. லினக்ஸ் இருக்கு, விண்டோஸ் இருக்கு. இப்ப நம்ம மோஸ்ட்லி எல்லா பேரும் யூஸ் பண்றது விண்டோஸ் தான். விண்டோஸ் இருக்கு, அதுக்கப்புறம்
மேக் ஓஎஸ் இருக்கு. மேக் ஓஎஸ்னா அந்த ஆப்பிள் லேப்டாப் இருக்கும்ல, அதான் மேக் ஓஎஸ். இதுல எல்லாம் ஜேவிஎம் இருக்கும், ஓனா ஜேவிஎம் இருக்கும். இப்ப நீங்க இந்த விண்டோஸ்ல போடுற கோடும் அப்படியே எடுத்து மேக்லயும் போட முடியும், மேக்ல போடுற கோடு வந்து இதுல லினக்ஸ்லயும் போட முடியும். இதனாலதான் இது வந்து ஜாவா இண்டிபெண்டன்ட் சொல்றோம். ஜஸ்ட் இது ஒரு தியரி தான். இது கொஞ்சம் உங்களுக்கு சில பேர்த்துக்கு புரியாமலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு அடுத்து ஜாலியா படிக்கலாம், ஜாலியா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருக்கும். இத்தனைக்கு நான் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தான். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டே இவ்வளவு தூரத்துக்கு நான் பண்றேன்னா உங்களாலையும் கண்டிப்பா பண்ண முடியும். யாருனாலும் ப்ரோக்ராம போட முடியும். ஸோ பிலீவ் அவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புங்க, என்னால ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு இந்த ஜாவா டுட்டோரியல் வந்து இன்னையோட இந்த வீடியோஸ் இதோட முடியுது. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.